ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அத்தை செஞ்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகா உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ அது போட்டதுமே கார்லிக் போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, புளி தண்ணி வந்து போட்டுக்கோங்க. ஸோ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ரைட் கன்சிஸ்டன்சியில் ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்ச பருப்பு உருண்டையை இதில் போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது வந்து நல்லா குக் ஆனதும் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.